ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு பயனுள்ள தகவல் பற்றி பார்க்க போகிறோம். இந்த இன்ஃபர்மேஷன் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ என்ன தகவல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பட்டா சிட்டா டவுன்லோட் பண்ணக்கூடிய இந்த டிஎன்இ சர்வீசஸ் வெப்சைட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த வெப்சைட்டில் பட்டா சிட்டா டவுன்லோட் பண்ணுற அந்த ஆப்ஷனில் புதுசாக ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதை பற்றின தகவல் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். சரி, அது என்ன அப்டேட் அப்படின்னு ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். அதாவது இதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம பட்டா சிட்டா டவுன்லோட் பண்ணும்போது ஸோ அதில் என்னென்ன டீட்டெயில் கேட்கும்னா, மாவட்டம் கேட்கும், தாலுகா கேட்கும், கிராமம் கேட்கும், வில்லேஜ் டீடைல்ஸ் கேட்கும். அதுக்கப்புறம் சர்வே நம்பரோ பட்டா நம்பரோ அல்லது பெயர் வாரியான தேடல். ஸோ அதை பயன்படுத்தி நம்ம கேப்சா என்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தோம்னா போதும், பட்டா சிட்டா டவுன்லோட் ஆயிரும். பட் இப்போ வந்திருக்கக்கூடிய புதிய அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ எப்பயும் போலவே மாவட்டம், தாலுகா, கிராமம், அதே மாதிரி பட்டா நம்பர், சர்வே நம்பர் இதெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கேப்சாவுக்கு பதிலாக நம்மளுடைய மொபைல் நம்பர் என்டர் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அந்த மொபைல் நம்பர் என்டர் பண்ண உடனே ஒரு ஓடிபி வருது. அந்த ஓடிபியும் பார்த்தீங்கன்னா கேப்சா மாதிரி தான் இருக்கும். கேப்சா ஓடிபி மாதிரி தான் இருக்கும். அந்த ஓடிபி என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்தா மட்டும்தான் இப்போ பட்டா சிட்டா டவுன்லோட் பண்ண முடியுது. ஸோ இதில் என்ன இஷ்யூ வருது அப்படின்னா, ஒரு சில பேருக்கு 5 டைமுக்கு மேலே ஒரே மொபைல் நம்பர் பயன்படுத்தி பட்டா சிட்டா டவுன்லோட் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில பேர் வந்து 10 டைமுக்கு மேலே ஒரே நம்பர் பயன்படுத்தி பட்டா சிட்டா டவுன்லோட் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முதலாவதா நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா, அந்த புதிய அப்டேட் படி நம்ம எப்படி இந்த வெப்சைட்டில் பட்டா சிட்டா டவுன்லோட் பண்ணுறது அது முதல்ல பார்க்கலாம். ரெண்டாவதா, இன்கேஸ் உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரல, உங்களுக்கு பட்டா வந்து அர்ஜென்ட்டாக டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ ஓடிபி இல்லாமல் எப்படி நம்ம பட்டா வந்து டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற தகவலை ரெண்டாவதா பார்க்க போகிறோம். ஸோ இந்த கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு தகவல் நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, இப்போ நார்மலாக பட்டா சிட்டா டவுன்லோட் பண்ணுறதுக்கு இந்த டிஎன்இ சர்வீசஸ் வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் போனதுக்கப்புறமா இந்த இடத்துல பாருங்கள், பட்டா சிட்டா விவரங்களை பார்வையிட அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, அகைன் நான் பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ஸோ சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா லாகின் ஃப்ரம் ஹோம் பேஜ் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. ஸோ அந்த வெப்சைட் பேஜ் ரொம்ப நேரம் ஓப்பன் பண்ணி வச்சிருந்தோம்னா அந்த மாதிரி வரும். ஓகே, இதில் போயிட்டு பட்டா சிட்டா விவரங்களை பார்வையிட அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக மாவட்டம் கேட்கும். ஸோ மாவட்டத்தை கரெக்டாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். தென் நெக்ஸ்ட்டு வட்டம் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக கிராமம் செலக்ட் பண்ணுங்க. அடுத்தபடியாக பட்டா சிட்டா விவரங்களை பார்வையிட இதில் எதுனா ஒரு ஆப்ஷன், பட்டா நம்பரோ அல்லது சர்வே நம்பரோ அல்லது பெயர் வாரியான தேடல். பட்டா நம்பர் சர்வே நம்பர் தெரியல அப்படின்னா பெயர் வாரியான தேடலில் யூஸ் பண்ணி நீங்கள் நேம் வைஸ் சர்ச் பண்ணிக்கலாம். அது சம்மந்தமெல்லாம் நிறைய வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோவான லிங்க் கொடுத்துறேன், தேவைப்படும் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து சர்வே நம்பர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் போயிட்டு அந்த பட்டானுடைய சர்வே நம்பர் அண்ட் சப்டிவிஷன் நம்பர் நான் என்ட்ரு பண்ணுறேன். ஸோ சர்வே நம்பர் என்ட்ரு பண்ணிட்டேன். அடுத்தபடியாக சப்டிவிஷன் நம்பர் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கேப்சா கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம கேப்சாக்கு பதிலாக இந்த இடத்துல கைபேசி எண் 10 இலக்கம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் போயிட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் ஃபுல்லாக டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு கடவுச்சொல்லை பெற அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அடுத்தபடியாக இங்கே பாருங்க, ஏற்கனவே நான் வந்து 5 டைம் மேலே இந்த மொபைல் நம்பரை பயன்படுத்தி டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால யூ ஹேவ் டன் மேக்ஸிமம் அட்டம்ப்ட்ஸ் ஆஃப் திஸ் ஃபார் திஸ் நம்பர் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி 5 டைமுக்கு மேலே ஒரே மொபைல் நம்பரை பயன்படுத்த முடியல. ஸோ இதுதான் நம்ம வந்து ஏற்கனவே சொன்னது. இந்த மாதிரி சமயத்தில் வந்து உங்ககிட்ட வேற ஒரு மொபைல் நம்பர் அல்லது உங்களுடைய ஃப்ரெண்டு மொபைல் நம்பர் பயன்படுத்தி நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். ஸோ நான் வந்து இன்னொரு மொபைல் நம்பர் பயன்படுத்துகிறேன். இப்போ எகைன் வந்து கடவுச்சொல்லை பெற அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஓடிபி அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த மொபைல் நம்பர் நான் ஃபர்ஸ்ட் டைம் பயன்படுத்துகிறேன். ஒரே மொபைல் நம்பர் பயன்படுத்தி 5 டைமுக்கு மேலே டவுன்லோட் பண்ண முடியலை. அது வந்து ஒரு நாளைக்கு மட்டுமா, இல்லை வாழ்க்கை அந்த லைஃப் டைம் பூராவே வந்து 5 டைம் மட்டும் தான் டவுன்லோட் பண்ண முடியுதா அப்படிங்கிறத நான் செக் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷனில் அப்டேட் பண்ணுறேன். இப்போ ஒரு நாளைக்கு மட்டும் ஒரு நம்பரை பயன்படுத்தி 5 டைம் தான் டவுன்லோட் பண்ண முடியும், அந்த மாதிரி லிமிட் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபி இந்த பாக்ஸில் என்டர் பண்ணணும். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வெப்சைட்டில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா புரியாத பாஷை மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க. ஜஸ்ட் இந்த பாக்ஸில் ஓடிபி என்டர் பண்ணிட்டு ஓடிபி அப்படிங்கிற பாக்ஸை கிளிக் பண்ணணும். அடுத்தபடியாக இங்கே பாருங்க, ஏதோ சைனீஸ் லாங்குவேஜ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஓகே அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். ஆக்சுவலாக இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ஓடிபி வந்து வெரிஃபை பண்ணியாச்சு, நீங்கள் ஓகே கொடுத்ததுக்கப்புறம் சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க, பட்டா சிட்டா டவுன்லோட் ஆயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதான் அந்த இடத்துல வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ நான் ஓகே அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். அடுத்தபடியாக சமர்ப்பி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பட்டா சிட்டா வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து இப்போ இருக்கிற அப்டேட் படி நம்ம மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி வர வச்சு தான் நம்மளால வந்து பட்டா சிட்டா டவுன்லோட் பண்ண முடியுது. பட் ஒரே திங் என்னன்னா, அந்த கண்டிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ யூ ஹேவ் டன் மேக்ஸிமம் லிமிட் அப்படின்னு சொல்லி எனக்கு ஆல்ரெடி ஒரு மொபைல் நம்பருக்கு அந்த மாதிரி வந்துருச்சு.
இது வந்து ஒரு நாளைக்கான லிமிட்டா, இல்ல இதுக்கப்புறம் நம்ம அந்த மொபைல் நம்பரை பயன்படுத்த முடியாதா அப்படிங்கிறத நான் கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா சொல்லிடுவேன். ஓகே. இப்போ நம்ம ஏற்கனவே நான் சொன்ன மாரி, அ அதாவது ஓடிபி இல்லாம பட்டா சிட்டா வந்து எப்படி டவுன்லோட் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்கேஸ் உங்ககிட்ட யாராவது வந்து இந்த பட்டா பேப்பர குடுத்து, இந்த வந்து மறுபடியும் எங்களுக்கு இந்த மாரி டவுன்லோட் பண்ணி குடுங்க அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க ஒரு இ-சேவை மையம் வச்சிருக்கீங்க. டவுன்லோட் பண்ணி குடுங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, ஜஸ்ட் நீங்க அந்த பட்டால இருக்க இந்த குறிப்பு எண் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இத மட்டும் காப்பி பண்ணுங்க. இந்த குறிப்பு எண்ண மட்டும் காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணிட்டு அகைன் இந்த வெப்சைட் பேஜுக்குள்ள வந்துருங்க. ஸோ யாராவது உங்ககிட்ட குடுக்குறாங்க, இல்ல உங்க ஃப்ரெண்டோ வந்து பட்டா வச்சிருக்கிறாங்க கையில. அத நீங்க பிரிண்ட் அவுட் எடுக்கணும் அப்படின்னா, அந்த குறிப்பு எண்ண மட்டும் டவுன்லோட் பண்ணிட்டு, இந்த இடத்துல பாருங்க பட்டா சிட்டா விவரங்களை சரிபார்க்க அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அந்த ஆப்ஷனுக்குள்ள போயிருங்க. இதுல போயிட்டு அந்த குறிப்பு எண்ண அப்படியே பேஸ்ட் பண்ணிருங்க. அப்படியே என்டர் பண்ணிருங்க. என்டர் பண்ணிட்டு இந்த மேத்தமெட்டிக்கல் குடுத்திருப்பாங்க. சால்வ் பண்ணிருங்க. சால்வ் பண்ணி அதுக்கான ஆன்சர் என்டர் பண்ணிட்டு சமர்ப்பி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி எதுவுமே கேட்காது. குறிப்பு எண் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஓடிபி எதுவுமே கேட்காது. டைரக்டா அந்த பட்டா காப்பி வந்து ஓப்பன் ஆயிரும். சரி என்கிட்ட குறிப்பு எண் வந்து கிடையாது. அப்படி இருக்கிறப்ப நான் எப்படி வந்து ஓடிபி இல்லாம டவுன்லோட் பண்றதுன்னா, அதுக்கும் இப்போ வரைக்கும் இந்த ஆப்ஷன் ஒர்க் ஆயிட்டு தான் இருக்குது. ஸோ அதுவும் நான் வந்து சொல்லிடுறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது ஓடிபி இல்லாம நீங்க டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா, clip.tn.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா இதுல பாருங்க லேண்ட் ரெக்கார்ட்ஸ் ரூரல் அப்படின்னு இருக்கும். இதுல போயிட்டு செலக்ட் சர்வீசஸ்ல சிட்டா எக்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. இதன் மூலமா நீங்க சிட்டா வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுல செலக்ட் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு இருக்கும். இதுல போயிட்டு மாவட்டம், உங்களுடைய மாவட்டம் எதுவோ அந்த மாவட்டம் செலக்ட் பண்ணுங்க. அடுத்தபடியா தாலுகா செலக்ட் பண்ணுங்க. அடுத்தபடியா வில்லேஜ் வந்து செலக்ட் பண்ணுங்க. தென் நெக்ஸ்ட் இப்போ பட்டா நம்பர் தெரிஞ்சது அப்படின்னா டைரக்டா பட்டா நம்பர்ல இந்த என்டர் பட்டா நம்பர் அப்படிங்கிற பாக்ஸ் பட்டா நம்பர் என்டர் பண்ணி கேப்சா என்டர் பண்ணி சப்மிட் கொடுக்கணும். இன்கேஸ் எனக்கு பட்டா நம்பர் தெரியாது, சப்டிவிஷன் தான் தெரியும் அப்படின்னா சப்டிவிஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு சர்வே நம்பர் கொடுத்து சப்டிவிஷன் ஆப்ஷனை கொடுத்து நீங்க கேப்சா என்டர் பண்ணி டேட்டா வந்து கொண்டு வந்துடலாம். இப்போ எனக்கு பட்டா நம்பர் தெரியும். ஸோ அதனால பட்டா நம்பர் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டேன். எகைன் பார்த்தீங்கன்னா மாவட்டம் செலக்ட் பண்ண சொல்லுது. தென் செலக்ட் தாலுக்கா செலக்ட் பண்ணுங்க. அடுத்தபடியா வில்லேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு பட்டா நம்பர் தெரியும். ஸோ பட்டா நம்பர் வந்து இதுதான். ஸோ அந்த பட்டா நம்பர் என்டர் பண்ணி நான் டவுன்லோட் பண்ண போறேன். அடுத்தபடியா கீழே பாருங்க ஒரு கேப்சா கோடு கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்க என்டர் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி இல்லாமையே ஒர்க் ஆகும். ஸோ அதனால தான் இந்த ஆப்ஷன் உங்களுக்கு நான் சொல்லி தரேன். அகைன் இப்போ சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்த உடனே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ட் பிரிண்ட் சிட்டா எக்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்துடும். ஜஸ்ட் அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சிட்டா காப்பி ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ ஒவ்வொரு சர்வே நம்பர் சப்டிவிஷன் நம்பர் அதில் எவ்வளோ வந்து குன்சைன் எல்லாம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற டேட்டா வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். ஸோ ஒன்று இந்த குறிப்பு எண் இருந்ததுன்னா குறிப்பு எண் வச்சு அழகாக டவுன்லோட் பண்ணலாம். அதுக்கு ஓடிபி தேவை கிடையாது. குறிப்பு எண் என்கிட்ட இல்லை அப்படின்னா இந்த கிளிப் வெப்சைட் போயிட்டு நீங்கள் பிரிண்ட் சிட்டா எக்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நான் சொன்ன அந்த டேட்டாலாம் நீங்கள் கொடுத்துருங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா மொபைல் ஓடிபி தேவை கிடையாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.